வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஜூன் மாத பலன்கள். இந்த ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மேஷ ராசியில் செவ்வாய் பகவான், ரிஷப ராசியில் சூரியனாகப்பட்டவர் இருக்கிறார். அடுத்து மிதுன ராசியில் குரு, சுக்கிரன், புதன், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி இயல்பு தன்மையோடு இருக்கிறார். இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இந்த ஜூன் மாதத்தில். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது, வருட கிரகமான அந்த குருவாகப்பட்டவர் மாத தொடக்கத்திலேயே 2ஆம் தேதி ஜூன் மாதம் அந்த மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற்று போகிறார். இந்த உச்சம் பெறக்கூடிய இந்த குரு பகவானால நிறைய ஒரு மாற்றங்கள் அப்படின்றது வரப்போகுது. ஏன்னா வருட கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான், ஜாதக ரீதியாகவும் சரி கோச்சார ரீதியாகவும் சரி. அதனால இந்த குரு பகவானின் பெயர்ச்சி எப்படி இருக்க போது, அடுத்து மாத கிரகங்களாகப்பட்ட அந்த சுக்கிரனாகப்பட்டவர் 9ஆம் தேதி ஜூன் மாதமும், சூரியனாகப்பட்டவர் 16ஆம் தேதி ஜூன் மாதமும், அடுத்து செவ்வாயாகப்பட்டவர் 21ஆம் தேதி ஜூன் மாதமும், புதனாகப்பட்டவர் 23ஆம் தேதி ஜூன் மாதமும் பயிற்சியாகின்றனர். இந்த 4 கிரகங்களும் இந்த மாதத்தில் அடுத்தடுத்து பயிற்சியாகக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த ஜூன் மாதத்தில் இருக்கு. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசி என்பர்கள். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இந்த ஜூன் மாதத்தில் கிடைக்க போகுது? உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல உச்சம் பெற போறாரு. இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களும், எந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதையும் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி என்பர்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மை, ஒரு அழகான ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கிறது, இது எல்லாமே இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். யார் இடத்துலையும் பெரிய அளவுக்கு ஒரு விரோதம் பகைச்சிக்காம, அதாவது இவங்க எனக்கு வேண்டாம், இவங்க எனக்கு வேண்டாம், எனக்கு இவங்க போகிறோம் அப்படின்ற மாதிரியாக இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஒரு ஜோவியலாக பேசி எல்லாருமே தனக்கு வேணும், தன்னுடைய குடும்பத்திற்கு வேணும், தன்னுடைய குழந்தைகளுக்கு வேணும். இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த உறவு முறைகளை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க உனக்கு அத்தை வேணும், இவங்க உனக்கு சித்தி வேணும், இவங்க உனக்கு பாட்டி முறை வேணும், இப்படி அந்த உறவு முறைகளை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரே ராசி என்பர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு எப்போதுமே அவர்களினுடைய வேலையில ஒரு எண்ணங்கள் அப்படின்றது இருக்கும். எந்த இடத்துல இவர்கள் அவமானப்பட்டாலும் தாங்கிப்பாங்க. ஆனா வேலை அலுவலகத்திலேயோ தொழில் ரீதியாகவோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு நெருடல்கள் வந்துருச்சு அப்படின்னா அதை சீர் செய்வதற்குண்டான முழு முயற்சிகளிலும் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். இந்த ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல நிறைய ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல சஞ்சரிக்க போறார். இது என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸை உங்களுக்கு கொடுக்க போகுது? ராசி அதிபதி 8ஆம் இடத்துல வர்றாரு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா வருமானம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு தடைகள் ஏற்பட போகுது. அந்த தடைகள் இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வருமானம் உங்களுக்கு ஒரு மாதமா தடைகளை கொடுக்கும், ஒரு 2 மாதமாக அதை கணிக்கவே முடியாது நம்மளால. அந்த மாதிரியான அந்த வருமானத்தினால சில தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த இடத்துல நீங்க வீடு வாங்கணும் அப்படின்னு ஏற்கனவே நீங்க 3 மாசத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருக்கிறீங்க, அந்த வீடு கிரகப்பிரவேசமும் அப்படி இப்படியுமா தள்ளி போய்கிட்டே இருக்கு, எனக்கு ஜூன் மாதம் ஆயாச்சு இன்னும் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல அந்த கிரகப்பிரவேசம் பண்றதுல சில சிக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால இந்த ஜூன் மாதத்துக்குள்ள நீங்க வீடு கிரகப்பிரவேசம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் கிடையாது. அதுக்கப்புறமா பண்றீங்க அப்படின்னா அதுல சின்னதா ஒரு பரிகாரம் மாதிரி பண்ணிட்டு பண்றது மிக ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள புகுந்த நேரம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மனதளவுல மிகப்பெரிய ஒரு வேதனையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். என்னதான் நம்மளுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்த ஒரு நல்ல ஒரு திடமான ஒரு வாழ்க்கை முறையை பெற்றிருந்தாலும் மன ரீதியான சில வேதனைகள் அங்கே நிம்மதியாக வாழ விடாது. அதனால அதற்குண்டான சில விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணதே 2ஆம் தேதி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கிரகப்பிரவேசம் ஆகட்டும், இல்லை வீடு மாற்றம் செய்கிறதாகட்டும், 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு அணையா
நிலா விளக்கு அப்படின்றத நீங்கள் அந்த வீட்டில் ஏற்றி வைக்கிறது நல்லது. அப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே அந்த தீபத்தின் ஒளியின் மூலமாக முழுமையான ஒரு மாற்றங்களை உடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த 8ஆம் இடம் அப்படின்றது ஒரு நெகட்டிவான ஒரு எதிர்மறையான சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த இடத்துல அதாவது உங்களுடைய ராசி அதிபதி தான் போகிறாரு. அதனால் ஒரு பெரிய அளவுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய மன ரீதியான சில வேதனைகள் அப்படின்றது தான் அந்த இடத்துல இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மாவினுடைய தாயாரினுடைய உடல் நலனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் வருது, சில இடத்துல கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமே வருது அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் மிகப்பெரிய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெஞ்செரிச்சலாக தான் இருந்தது, ஆனால் போய் பார்த்தோம், நாங்கள் போய் பார்த்ததில் எங்களுக்கு ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியாகலாம் உங்களுடைய சில உடல் இஷ்யூஸுக்கும் அங்கே நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அதனால் எந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை உடனே உரிய மருத்துவ ஆலோசனை செய்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. அடுத்து வேலை ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது வெளியூர் வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலை அமைப்புகள் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்குது. 6ஆம் இடத்துல உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மாற்றமாகிறார். அதனால இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு உயர் பதவிகள், அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை எல்லாமே இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருமான உயர்வு அப்படின்றது அதிகப்படியாக இருக்குது. 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் வரக்கூடிய அந்த குருவனுடைய மாற்றத்தினால வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வருமான வாய்ப்புகள், உயர் பதவிகள், அங்கீகாரங்கள், யார் யாருக்கெல்லாம் வீசா தொந்தரவுகள் இருந்ததோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதத்திலிருந்து அதனுடைய பிரச்சனைகள் முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப் தொழிலெலாம் அமைப்பதற்குண்டான ஒரு நேரம் இந்த தனுசு ராசி என்பவர்கள். மேடம் 8ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால நாங்கள் இந்த மாதிரியான புது தொழிலை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 8ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுக்கும் நீங்கள் புதிய தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த கர்மஸ்தானாதிபதி, அந்த தொழில் ஸ்தானாதிபதி புதன் பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது மேலும் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால தொழில் ரீதியான வளர்ச்சிகள் இருக்கும். எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதாவது ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் வெளிநாட்டில் போய் உங்களுடைய ஃபுட் ப்ராடக்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்கோ உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு யூனிக்காக சில அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கோ உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். கலத்திரஸ்தானத்தில் அந்த சுக்கிரனும் புதனும் இருக்கிறதுனால அடுத்து சூரியனும் வர்றதுனால இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வரன்களின் எண்ணிக்கை அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய அளவிற்கு சில வரன் அமைப்புகள் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஆனால் மேரேஜ் பண்ணுறதுக்கு இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அந்த எண்ணம்லாம் இருக்காது, தள்ளி போட்டுக்கிட்டே வருவாங்க. இவர்களுக்கு மன ரீதியான சில குழப்பங்கள் இருக்கிறதுனால இப்போ கல்யாணம் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான சில ஒரு தடைகளை அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துலேருந்து பண்ணிகிட்டு இருப்பார். இது எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்களை கணித்து சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு குரு தசை அப்படிலாம் ஆரம்பிச்சிருக்கும். அந்த குரு தசை இப்போ கோச்சாரத்தில் குரு 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படி இருக்கும்போது எந்த மாதிரியான சில சேஞ்சஸை உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் கொடுக்க போகுது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு பார்க்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.